I want to say a prophecy today. உன்னை களிப்பாக்குகிற ஒன்று உராக்கா தெரேஹே உன் குடும்பத்தின் நடுவில் இருந்து இந்த பகல் நேரம் எழும்புகிறது. உன் குடும்பத்தின் நடுவில் இருந்து இந்த பகல் நேரம் துளிக்கிறது. மார்த்தாள மரியாள கண்ணீர் விட்டு கலங்கிக்கிட்டு இருந்த யூதர்களை களிப்பாக்குகிற சந்தோஷப்படுத்துகிற ஒரு லாசரு அவர்கள் கண்களுக்கு முன்னே எழும்பினான், துளிர்த்தான், எழும்பினான். இன்றைக்கு ஒன்று உங்க குடும்பத்தின் நடுவில் உதிக்கிறது, உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில உதிக்கிறது. உங்களை களிப்பாக்குகிற ஒன்று, உங்களை சந்தோஷப்படுத்துகிற ஒரு அற்புதம் உங்க குடும்பத்துக்கு நடுவிலேயே எழும்புகிறது. ஆமென், அல்லேலூயா. ஆவிக்குரிய வாழ்க்கையில, ஆவிக்குரிய கோணத்துல நம்ம குடும்பத்துல கண்ணீர். புருஷன் ரட்சிக்கப்படலையே, மனைவி ரட்சிக்கப்படலையே, பிள்ளை ரட்சிக்கப்படலையே, மரிச்ச நிலையில கிடக்குறாங்களே. பாவத்துக்கு மரிச்ச நிலையில, உலகத்துக்கு மரிச்ச நிலையில தோத்துறான். பாவத்துக்குள்ளேயே கிடக்குறாங்களே, கல்லறைக்குள்ளேயே கிடக்குறாங்களே, அசுத்தத்துங்களுக்குள்ளேயே கிடக்குறாங்க, அருவருப்புக்குள்ளேயே கிடக்குறாங்களே. அதான் உங்களை கொன்னுடுச்சே. சத்துரு திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். யோவான் 10:10 என் குடும்பத்தை, என் பிள்ளைகளை, என் கணவனை அந்த பாவம் அசுத்தம் பிசாசு கொன்னுட்டானே. ரட்சிக்கப்பட்டும் ஞானசானம் எடுத்த பிறகும் கல்லறைக்குள்ள. அதனால எனக்கு கண்ணீர். என் கணவர் ஞானசானம் எடுத்ததுக்கு அப்புறமும் குடிக்கிறார். என் மனைவி ஞானசானம் எடுத்ததுக்கு அப்புறமும் கெட்ட வார்த்தை பேசுறா, கீழ்ப்படிய மாட்டா, என் கணவரை அடிக்கிறார். குடும்பத்துல ஞானசானம் பெற்ற குடும்பம்னே சொல்ல முடியல. ஊர் சிரிக்குது அழுகிறதுக்கு பதிலா, சபா அழுகுது, பாஸ்டர் அழுகிறாரு. என்னால என் பாஸ்டருக்கு நிம்மதி இல்லை, என்னால என் சபைக்கு நிம்மதி இல்லை. என்ன நினைச்சு பாஸ்டரும் பாஸ்டர் குடும்பமும் ஒவ்வொரு நாளும் கலங்கி அழுதுகிட்டு இருக்கிறாங்க. ஏன் ஏன் என் நிமித்தம் பரலோகம் அழுகுது. ஏசு அழுகிறார், ஆவியில கலங்குறார். என்ன பார்க்கும் போதெல்லாம் அவர் கண்ணில் இருந்து கண்ணீர் வருது. அவருக்கு சந்தோஷத்தை கொடுக்க வேண்டிய நான், மகிழ்ச்சியை கொடுக்க வேண்டிய நான், அவருக்கு கண்ணீரையும் வேதனையும் நெருக்கத்தையும் நான் கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன். அப்படித்தான் என் ஆவிக்குரிய வாழ்க்கை இருண்டு போய் கிடக்கு, என் குடும்பம் இருண்டு போய் கிடக்கு. அவன் நிமித்தம் அநேகர் சந்தோஷப்படுவார்கள். யோவான் லூக்கா 1:14 யோவானை பத்தி சொன்னார் ஆண்டவர் சகரியாட்ட. உன் குடும்பத்துல அவன் நிமித்தம் சந்தோஷமும் களிப்பும் உண்டாகும், நீ மகிழ்ச்சி அடைவ. ஏன்? அவன் நிமித்தம் அநேகர் சந்தோஷப்படுவாங்க. அதுதான் யோவானை குறிச்ச தீர்க்க தரிசனம். ரட்சிக்கப்பட்ட